ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சேப்பக்கிழங்கு எறாவை வச்சு முட்டையை சேர்த்து நம்ம ஒரு முஸ்லீம் வீட்டில் செய்கிற ஒரு மிட்டால் குழம்பு செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம புளி எதுவுமே சேர்க்காத இந்த குழம்பு செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சேப்பக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ இந்த மாதிரி பெரிய பெரிய கிழங்கு 1/2 கிலோ எடுத்து நல்லா 2-3 டைம் நல்லா மண்ணெலாம் இல்லாத நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு தான் செய்ய போகிறோம். அடுத்ததாக இதுக்கு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் முட்டை பார்த்திங்கன்னா 4 முட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீரி எடுக்கும்போது நம்ம குழம்பு வச்சு அதில் சேர்க்கும்போது அதில் இருக்கிற டேஸ்ட்டெல்லாம் இதில் நல்லா இறங்கிடும். அடுத்ததாக இறால் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பெரிய இறாலாக ஒரு 10 பீஸ் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த இறால் முட்டை சேப்பக்கிழங்கு வச்சு தான் நம்ம இந்த மிட்டா குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம சேப்பக்கிழங்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா குக்கரில் கூட வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. பெரிய கிழங்குன்றதுனால 2 விசில் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கிறேன். அந்த சட்டி நல்லா சூடானதும் ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு இதை போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பெரிய வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக எது செஞ்சாலும் அப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிழங்கு இந்த அளவுக்கு வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா அந்த கருவேப்பிலையோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். ஒரு 10-12 நிமிஷமாகவே நல்லா வேக வச்சுட்டேன். நான் பாதி அளவு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேக வைக்காதீங்க. ஒரு பாதி அளவு வெந்ததுன்னா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம இறக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி நான் கட் பண்ணி சேர்க்கலை. இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளி 2 தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கெட்டி பகுதி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து தான் நான் வதக்கிக்கிறேன். பாருங்கள் சேப்பக்கிழங்க நான் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீனாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாதி பாதியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சேப்பக்கிழங்கு ரொம்ப வேகலை, பாதி அளவுக்கு தான் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம வதக்கி குழம்பு செய்யும்போது அது ஃபுல்லாக நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக வெந்து வந்துடும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்துக்கூடயும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த 1/4 மூடி தேங்காயில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இது 2த்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தேங்காயில் நம்ம மசாலா தூளை சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன்.
உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு தூளியும் தனி மிளகாய் தூளியும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஜாரை அலசி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கெட்டியாக எதுவும் இல்லாத நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா 1 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 1/2 கப்புக்கு நான் ஊற்றிருக்கேன். இப்போது 1/2 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இதில் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு சேப்பக்கிழங்கு வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 பீஸுக்கு தான் சேர்க்குறேன். அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இறாலை சேர்த்து நம்ம இந்த மிட்டா குழம்பு செய்யும்போது. இப்போ பாருங்கள் இந்த இறாலையும் சேப்பக்கிழங்கையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்க தேவையில்லை, ஒரு 1 நிமிஷம் மட்டும் இறாலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம கலக்கி வச்சுருந்த தேங்காய் விழுது மசாலா எல்லாம் சேர்த்து வச்சுருந்ததை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கிழங்கோடு அது வெந்து வரும்போது நல்லா திக்காக வெந்து வந்துடும். இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேப்பக்கிழங்குலையும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயம் வதக்கும்போது 1 ஸ்பூன் போட்டுட்டேன், சேப்பக்கிழங்குல 1 ஸ்பூன் போட்டுட்டோம். இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கிழங்கெல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக வேக வச்சு கீறி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறதுனால இந்த இறால்லாம் சேர்ந்து அந்த சேப்பக்கிழங்குடைய குழம்போடைய வாசனை அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்துட்டேன். நம்மளுக்கு இறால் சேப்பக்கிழங்கு முட்டை மிட்டா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.